ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். எனக்கு பிரேமி ஸ்டைலில் என்னென்னா, இந்த கையில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் சாப்பிட்ருக்குறீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி சும்மா டின்னருக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே வாங்க பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து ரெசிபியாக எடுக்கணும்னு நினச்சி கடைசியில் அதை செய்யும்போது நான் மறந்து போயிட்டேன். இன்னொரு நாள் நான் இது பண்ணுறேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பேக்கேஜில் பார்த்தா இப்படி தான் எழுதியிருக்குங்க, சுரிமி ஸ்னோ லெக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சீ ஃபுட்டு தான், கிராப் மீட்டோட இமிட்டேஷன். ப்ராடக்ட் வந்து சீ ஃபுட் ப்ராடக்ட் தான். சுரிமின்றது என்ன அப்படின்னாக்க, இந்த அலாஸ்கன் போலாக், ஆமாம் போலாக்கும் அலாஸ்கன் ஒயிட்டிங், இந்த ஒயிட்டிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெண்டு ஃபிஷ்ஷோட இதுதான் மிக்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கிராப் மீட் இமிட்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம மீன் வறுப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எல்லாம் நம்மளாக இது பண்ணி அப்படியே ட்ரை பண்ணுறது தான். ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சிலது பிடிக்கும். இப்போ இது நான் ஜஸ்ட்டு ஒரு முறை ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ரொம்ப நம்ம அப்படிலாம் ட்ரை பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்ஸ் கிளப்லேயும் அவைலபிளாக இருக்குது. தனியாக ஸ்டோரில் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். சாம்ஸ் கிளப்பில் வந்து இந்த மாதிரி 2 பேக்கெட் வந்து $10 நினைக்கிறேன். ஆமாம், $10.99 அப்படி இருக்கும், $11 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீ ஃபுட்டு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை இன்றைக்கி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஆயில் ஊற்றிட்டு இது போடல, மஸ்டர்ட் சீட்லாம் நான் போட மாட்டேன். ஜஸ்ட்டு கியூமின் சீடு, அதாவது நம்ம ஜீரகம் போட்டுட்டு அப்படியே ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இன்றைக்கி கறி லீவ்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. கறி லீவ்ஸ் இருந்தால் அது போடுவேன், அது இல்லை. அதனால் அதுலேயே கொஞ்சம் பப்ரிக்கா அதெல்லாம் போட்டு நம்ம மஞ்சத்தூளும் போட்டுட்டு அப்படியே கிளறிட்டேன். நான் சில சமயத்தில் கியூமின் போடுவேன், சில சமயத்தில் ஃபெனல் சீட் போடுவேன். ஜீரகம், சோம்பு இது ரெண்டும் மாற்றி மாற்றி போடுவேன். அடுத்து இந்த பக்கம் ஸ்டவ்வில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்ஸை நல்லா நீளமாக ஒரு விரல் நீளத்துக்கு பெருசு பெருசாக அப்படி வெட்டி அதை வந்து பிளான்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவும் பீன்ஸ் இருக்குல்ல, க்ரீன் பீன்ஸு, அதையும் போட்டு நான் இது பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் பட்டர் போட்டு கொஞ்சம் அப்படியே அதை ஒரு இது மாதிரி சைட் டிஷ் மாதிரி பண்ணி வச்சுருவேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த சுருமி அப்படியே லேயராக வருங்க. இதை அப்படியே நம்ம பாருங்கள், நான் எடுத்து சாப்பிட போகிறேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு. இது இப்படி நான் எடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அடடா இதை நம்ம வீடியோ போட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே லேயராக வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நான் சாப்பிட போகிறேன், உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம பொரியல் மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் மாதிரியும் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நான் காரம் அதிகம் போட மாட்டேன், ஏன்னா என் பிள்ளைங்க சொல்லுவாங்க. இதை வந்து சப்பாத்திக்குள்ளே அப்படியே உருட்டி அப்படியே நீளமாக உருட்டி வச்சு அப்படி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரியல, நீங்கள் யாராவது இதை சாப்பிட்ருக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இந்த கிராப் மீட் இமிட்டேஷன் தான். பட் இது வந்து செஞ்சது வந்து அந்த போலாக் ஃபிஷ்லேயும் ஒயிட்டிங் ஃபிஷ்லேயும், அலாஸ்கன் ஒயிட்டிங் ஃபிஷ், இது ரெண்டும் வச்சு தான் வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. நான் எப்பயோ படித்தது, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் நான் அது ரொம்ப நாளாக நான் நல்லா சாப்பிடுவேன், ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப ஃபேட்டெல்லாம் இல்லை, ரொம்ப பொட்டாசியம் கிடையாது, சோடியம் சுத்தமாக இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீ ஃபுட்டு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த ஷ்ரிம்ப்பு இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்து க்ரீன் பீன்ஸை பிளான்ச் பண்ண போகிறேன். அது நான் கேரட்டு பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து நான் ஒன்றா பண்ண மாட்டேன்.
அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி அது என்னமோ மிக்ஸ் ஆன மாதிரி, அது என்னமோ எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ கேரட் பண்ண மாதிரியே இது க்ரீன் பீன்ஸையும் இது வந்து பிளான்ச் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, பட்டர் ஒரு 1/4 ஸ்டிக்கு, ஒரு 1 இன்ச் பட்டர் போட்டுட்டு நல்ல பூண்டு, அவ்வளோ பூண்டு நல்லா ஸ்லைஸஸாக வெட்டிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து அந்த கேரட் பீன்ஸ் ரெண்டுக்கும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இதோ இந்த இது க்ரஷ்டு ரெட் பெப்பர் போடுவேன். ரொம்ப லைட்டாக தான் போடுவேன், ரொம்ப காரம் நான் போட மாட்டேன், ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்ணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே கண்டிப்பாக நான் போட மாட்டேன். சால்ட்டும் போட மாட்டேன் நான், ஏன்னா சால்ட்டும் என் பிள்ளைங்க சாப்பிடாது, காரமும் இருக்கும், அப்படியே சால்ட் இல்லாமையே கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த குழம்புல வந்து கொஞ்சம் நல்லா சால்ட்டு போடுவோம். இந்த மாதிரி காய்கள்லாம் இயற்கையாகவே சால்ட்டே போடுறதே இல்லை நாங்கள், என்னன்னே தெரியல. அப்படியே வெறும் இதாகவே சாப்பிட்டு பழகிட்டதுனால பிள்ளைங்க கேட்குறதும் இல்லை, நான் கொடுக்குறதும் இல்லை. இப்போ அந்த இது கார்லிக் எல்லாம் பாருங்கள் நல்லா சாட்டே ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேரட்டை போட்டுக்கலாம். கேரட்டை நல்லா நீளமாக பெருசாக அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கேரட் அதில் இதான வாட்டி இதுலேயே அந்த பீன்ஸையும் கொட்டிடுவேன். இது நான் வந்து எவ்வளோ நேரம் நான் இதை இது பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. நினைப்பீங்க, ஏன் சிஸ்டர் ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட மாட்டீங்க, இதை எதுக்கு சிஸ்டர் அப்படின்னு. இப்படி எல்லாம் மாற்றி இப்படி இப்படின்னு பண்ணி தந்தால் தான் என் பிள்ளைங்க அட்ராக்டிவாக வீட்டில் சாப்பிடுங்கல்ல. நம்ம பிள்ளைங்க ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் இதாகும்ல, அதனால் நான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஸோ இந்த கேரட் வந்து ஏற்கனவே பிளான்ச் பண்ணதுனால ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம வந்து அதை இது பண்ண தேவையில்லை. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கொலன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது கேரட்லாம். ஸோ இந்த டைமில் அப்படியே அந்த பீன்ஸையும் கொட்டிடுவேன் நான். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் மட்டும் பட்டர் போட்டு கார்லிக் போட்டுட்டு நீங்கள் வந்து சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். அது நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். பீன்ஸ் எல்லாம் வெட்ட தேவையில்ல, அந்த மேலே இருக்க அந்த நுனியை மட்டும் கிள்ளி அப்படியே போட்டுடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. அருமையான கலர் காம்பினேஷன் தீபாவளிக்கு. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது பாருங்க. அடியிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கருப்பாக இல்லை, கொஞ்சம் நல்லா அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பேர்ன்ட்டாக அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, பட்டர் கார்லிக் கொஞ்சம் பெப்பர் வேணுன்னா போட்டுக்கலாம், நம்ம ஸ்டைலில் கூட இப்படி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இதில் அந்த கேஸ்ட் அயன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுலேயே வைக்கக்கூடாது, நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு அப்படியே அந்த ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கூட இதை அப்படியே அனுப்பிச்சி விடலாம். நான் வந்து பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியில் சுருட்டி கொடுத்துருக்கேன், சப்பாத்தி பரோட்டா அதிலெல்லாம் அப்படியே சுருட்டியே கொடுத்துருவேன்.
இது வந்து ஆக்சுவலாக இந்த சைனீஸ் இதுலலாம் வந்து அந்த க்ரீன் பீன்ஸை வந்து அவங்க பஃபேலாம் போனால் நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து சைனீஸ் குசைனில் வந்து அவங்க கொஞ்சம் சோயா சாஸு, அப்புறம் அந்த ஆயில், சில்லி ஆயில் இதெல்லாம் போடுவாங்க. பட் இவங்க அமெரிக்கன்ஸ் வந்து இந்த பட்டர் கார்லிக் அவ்வளோதான். அதிலே போட்டு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் அதை தூவிடுவாங்க. அவ்வளோதான். அந்த கடைசியில் இந்த கார்லிக் இருக்குது இல்லைங்களா, அது அவ்வளோ நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் அதெல்லாம் அப்படியே எடுத்து கொஞ்சம் இது பண்ணி அந்த பீன்ஸ், கேரட்டு மேலேயே டாப்பில் அப்படியே போட்டுருவேன். நல்லாயிருக்கும், இது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டு எல்லாம் நல்லா செஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு பாக்ஸ்லேயும் எடுத்து போட்டாச்சு. ஸோ லன்ச் டைம் அப்போ அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். எஸ்பெஷலி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சப்பாத்தியில் அந்த வெஜிடபிள் அப்படி நீளமாக வெட்டி அப்படி சுற்றி கொடுக்கறது, அதே மாதிரி அந்த சுருமியை வச்சு அதில் சப்பாத்தி ஒட்டி கொடுக்கறது, ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நாட் அ மஸ்ட், பட் இஃப் யூ லைக் இட் யூ ட்ரை. ஓகே, சரிங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். Like I always say, keep it real and keep it simple. Yeah, be happy, keep smiling. Bye. Thank you. Thanks for watching my video. Bye-bye.